வணக்கம் மேச ராசி நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல விஷயந்தான். அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீண்ட நாளாக மனசுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு, என்னோடய வாழ்க்கையில் நல்லது எப்போ வருமோ, நான் காத்திருந்த உறவு உண்மையிலேயே வருமா அப்படின்னு மேச ராசிக்காரங்க பல பேர் உள்ளுக்குள்ளேயே கேள்வி கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. இப்போது அந்த கேள்விக்கு விடை வரக்கூடிய காலகட்டத்தில் தான் நீங்கள் காலடி வைக்க போகிறீங்க. மேஷ ராசிக்காரங்க அப்படின்னாலே தைரியம், நேர்மை, வேகம், சுயமரியாதை. ஆனால் வேகத்தோடு கூட மனசுக்குள்ளே யாருக்கும் தெரியாத காயங்களும் இருக்குது. வெளியில் சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி தான் நடக்குதுன்னு தனியாக உட்காந்து யோசித்த நாட்கள் அதிகமாகவே இருக்குது. கடந்த காலத்தில் மேஷ ராசிக்காரங்களுக்கு உறவுகளில் நிறைய சோதனை. நம்பினவங்க விலகிட்டாங்க, உறுதியாக இருப்பாங்கன்னு நினச்சவங்க திடீர்னு முகம் திருப்பினாங்க. இதனால் மனசு கல் மாதிரி ஆயிடுச்சு. யாரையுமே சீக்கிரமாக நம்ப மாட்டோம், அதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிப்போம் அப்படின்னு நீங்கள் உங்களையே மாற்றிக்கிட்டீங்க. ஆனால் இப்போ அந்த நிலை மாறப்போகுது. நீங்கள் காத்திருந்த உறவு உங்களை தேடி வர துடிக்கிற நேரம்தான் இது. அது காதலாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், அல்லது மனசுக்கு நிம்மதி தர ஒரு ஆத்ம பந்தமாக கூட இருக்கலாம். இப்போது இந்த காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது மேஷ ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றம் நடக்கும். இது வரைக்கும் நீங்கள் தான் எல்லாத்தையுமே ஓடி போய் தேடுனீங்க. அங்கீகாரம், அன்பு, மரியாதை, மதிப்பு, இப்போது அந்த நிலை தலைகீழாக மாறப்போகுது. உங்களை புரிஞ்சுக்கிறவங்க, உங்களை உண்மையாக உணர்றவங்க கண்டிப்பாக உங்களை தேடி வரப்போகிறாங்க. உறவுகள் விஷயத்தில் நல்லதும் கெட்டதும் கலந்து வரும். பழைய நினைவுகள் எல்லாமே திரும்ப வரும். ஒரு காலத்தில் முடிஞ்சு போச்சுன்னு நினச்ச உறவு மறுபடியும் உங்களுடைய புதிய வடிவத்தில் உங்கள் வாழ்க்கையில் நுழையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் இங்கே ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியம். முன்னாடி மாதிரி கண்ணை மூடிட்டு நம்பாதீங்க. இந்த தடவை புத்தி சொல்கிறதையும் மனசு சொல்கிறதையும் சமமாக கேளுங்க. குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் அழுத்தம் இருக்கும், உங்கள் மேலே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். நீ இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது நீ முந்தைய மாதிரி இல்லை, எல்லாத்துக்கும் தலையாற்ற நிலையிலையும் இல்லை. மரியாதையோட, அமைதியாக ஆனால் உறுதியாக உங்களுடைய முடிவை நீங்கள் சொல்கிறீங்க. அதுதான் உங்களுக்கு மரியாதையும் சேர்த்து கொடுக்குது. வேலை, தொழில் விஷயங்களில் அப்படின்னு பார்க்கும் பொழுது மெதுவான முன்னேற்றம் இருக்கும். ஒரு நாளில் எல்லாமே மாறும்னு எதிர்பார்க்காதீங்க, ஆனால் நிலைநிறுத்தம் அப்படிங்கிறது கிடைக்கும். இது வரைக்கும் நிலையில்லாமல் இருந்த மனசு சரி இங்கே நிற்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். பண விஷயத்தில் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துனீங்க அப்படின்னா வரவுக்கு ஏற்ற வாழ்க்கை அப்படிங்கிறது செட் ஆகும். ஆரோக்கிய விஷயத்தில் உடம்பு காட்டும் சின்ன சின்ன சிக்னல்களை கூட உதாசனம் பண்ணாமல் இருங்க. தூக்கம், உணவு, ஓய்வு இந்த 3மே ரொம்பவே சரியாக கவனிச்சிங்க அப்படின்னா தான் உடம்பும் மனசும் ரெண்டுமே ஒத்துழைக்கும். இப்போது மேச ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய வரம் என்னென்னா தன்னம்பிக்கையே திரும்ப கிடைக்கிறது தான். யாராவது உங்களை கைவிட்டாலுமே உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நிற்காது அப்படின்னு நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. அந்த உணர்வே உங்களை இன்னுமே உயரத்துக்கு கொண்டு போகும். கெட்டதும் வரும், ஏமாற்றமும் வரும், ஆனால் இந்த தடவை அது உங்களை உடைக்காது, பாடம் சொல்லி அனுப்பிடும். நல்லதும் வரும், அன்பும் வரும், மனசு நிறையிற சந்தோஷமும் வரும். மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு இது மறுபிறப்பு மாதிரியான காலம்தான். நீங்கள் காத்துட்டு இருந்த உறவு உங்களை தேடி வருது. ஆனால் இந்த தடவை நீங்கள் உங்களை இழக்காமல், உங்களுடைய மரியாதையை விட்டு கொடுக்காம அந்த உறவை ஏற்றுக்கிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. இதுதான் இப்போது உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரமாகவும் இருக்கும், ஒரு வெற்றியாகவும் இருக்கும். மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் ரொம்பவே வலுவாக இருக்கும். அது உள்ளுக்குள்ளே எரியிற நெருப்பு. வெளியில் எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நான் இதுக்கு மேலே போகணும் அப்படின்னு ஒரு தவிப்பு எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் கடந்த காலத்தில் அந்த தவிப்பு அப்படிங்கிறது பல தடவை அடக்கப்பட்டு இருக்கு. சூழ்நிலை, மனிதர்கள், பொறுப்பு எல்லாமே சேர்ந்து உங்களை மெதுவாக பின்னாடி தள்ளிடுச்சுன்னு கூட சொல்லலாம். இப்போது அந்த அடக்கப்பட்ட ஆசைகள் எல்லாமே மறுபடியும் ஒரு உயிர் பெறும். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும், என்னோட மனசுக்கும் ஒரு மதிப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் தைரியமாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இது சுயநலம் கிடையாது, இது ஒரு சுய மரியாதைன்னு சொல்லலாம். அடுத்தது உறவுகள் விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷ ராசிக்காரங்க ரொம்பவே உண்மையானவங்க. ஒரு முறை மனசில் இடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த இடம் காலியாக ரொம்ப கஷ்டப்படும். அதனால தான் போனவங்களும் விட்டுட்டு போனவங்களுமே இன்னும் மனசுக்குள்ளே சத்தம் போட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போது அந்த சத்தத்தை மெதுவாக மியூட் பண்ண கற்றுக்கிட்டீங்க.
இப்போ இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான சந்திப்பு நடக்கும். அது திடீர்னு நடக்கிறது தான். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த நபர் உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியாக நுழைஞ்சிருவாங்க. பெரிய வாக்குறுதி இல்லை, பெரிய கட்டுப்பாடுகளும் இல்லை, ஆனால் உங்களுடைய மனசுக்கு இவங்க நம்ம பக்கம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிம்மதி வரும். காதல் விஷயத்தில் இந்த காலம் முக்கியமான முடிவுகளை கொடுக்கும். ஒத்துப்போகாத உறவுகள் அப்படிங்கிறது தானாகவே விலகி போயிடும். ஒத்துப்போக வேண்டிய உறவுகள் ஆழமாகவும் இங்கே ஒரு உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களை புரிஞ்சுக்காத ஒருத்தவங்க நீங்கள் இனிமே உங்களை மாற்றிக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய பெரிய மாற்றமாக இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்க்கும் பொழுது சின்ன தாமதம் இருந்தாலுமே நல்ல தெளிவு வரும். பேச்சு, புரிதல், குடும்ப சமநிலை இவைகளுக்கெல்லாமே முக்கியத்துவம் கொடுக்குற முடிவுகள் வரும். அவசரமாக இனி இல்லை, உறுதியான முடிவு தான். பண விஷயத்துலன்னு பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் செஞ்ச உழைப்புக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பலன் வர ஆரம்பிக்கும். அது ஒரே நாளில் மழை மாதிரி இருக்காது, ஆனால் நிலத்தடி நீர் மாதிரி இருக்கும். அமைதியாக, தொடர்ச்சியாக, நம்பிக்கையோடு இருக்கும். சில மேஷ ராசிக்காரங்களுக்கு வேலையில் இடமாற்றம் அல்லது பொறுப்பு மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. முதல்ல பயம் வரும், நம்மளால் முடியுமா அப்படின்னு. ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு வாரம் போகும் முன்னாடியே நமக்கு இது சரியானவங்க தான்னு உணர ஆரம்பிச்சிருவீங்க. குடும்பத்தில் நீங்கள் தான் ஒரு தூண் மாதிரி. அதை பல பேர் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, ஆனால் உங்களுக்கு இல்லாமல் பல விஷயங்கள் நடக்காது. இப்போது இந்த காலத்தில் அந்த மதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வரும். உங்கள் வார்த்தைகளுக்கு எடை அப்படிங்கிறது கூட ஆரம்பிக்கும். அடுத்து ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மனசு நிம்மதியாக இருந்துச்சு அப்படின்னா உடம்பும் நல்லாயிருக்கும். பழைய கவலைகளை தூக்கி சுமக்காதீங்க. எல்லாத்தையுமே உங்கள் மேலே போட்டுக்கிட்டு ரொம்பவே சோர்வடையாதீங்க. சில விஷயங்களை அப்படியே விட்டுற கற்றுக்குங்க. அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியம். ஆன்மீகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்பிக்கை இந்த ரெண்டுமே இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது. கோவிலுக்கு போனாலும் அல்லது அமைதியாக உட்கார்ந்து உங்களுடைய உள்ளத்தோடு பேசினாலும் ஒரு வழிகாட்டல் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் சரியான பாதையில் தான் இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். கெட்ட நேரம் முழுசாக போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனால் இனிமே உங்களை ஆளாது. நீங்கள் அதை ஆள ஆரம்பிச்சிட்டிங்க, அதுதான் வித்தியாசம். முடிவாக சொல்லணும் அப்படின்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் வழி தந்த பாடங்களோட பரிசு தரக்கூடிய காலம்னு சொல்லலாம். நீங்கள் காத்திருந்த உறவு உங்களை தேடி வருது, ஆனால் இந்த தடவை நீங்கள் யாருக்காகவும் உங்களை இழக்க மாட்டீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு ஜெயம்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது மேஷ ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச உறவு, நீங்கள் யாருக்காக காத்துட்டு இருந்தீங்களோ அந்த உறவுக்காக இவ்வளவு நாட்களாக நீங்கள் உயிரையே விட்டுருப்பீங்க, அவங்கள நினச்சிட்டே இருந்திருப்பீங்க. இருந்தாலும் அந்த லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக மாற ஆரம்பிக்கும். மேஷ ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விசேஷமான தன்மை இருக்குது. வெளியில் யாருக்குமே தெரியாமல் உள்ளுக்குள்ளே நிறைய பொறுப்பையும் பயத்தையுமே சுமந்துட்டு நடக்கிறவங்க தான் நீங்கள். நாங்கள் வலிமையானவள் அப்படின்னு உலகத்துக்கு காட்டணும்னு நினச்சி சில நேரம் உங்களுடைய கண்ணீரையே நீங்கள் மறைச்சிட்றீங்க. கடந்த காலத்தில் நடந்த சில விஷயங்கள் எல்லாமே உங்களை மனசளவில் வயது அதிகமாக ஆயிடுச்சுன்னு சொல்கிறது. அதனால் இப்போது நீங்கள் சிரித்தாலும் அந்த சிரிப்புக்குள்ளே ஒரு ஆழம் இருக்கும். அந்த ஆழமே இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புரிதலை கொண்டு வருது. இப்போது உங்களை பற்றி ஒரு உண்மை வெளிப்படும். யாரோ ஒருத்தர் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு பலவீனம் இல்லை அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில் நிரூபிப்பாங்க. அந்த வார்த்தை உங்கள் மனசுக்குள்ளே நேராக வந்து உட்காரும். அதுதான் நீண்ட நாளாக காத்திருந்த ஒரு ஆதாரமாகவும் இருக்கும். உறவுகள் விஷயத்தில் இப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. யார் கூட பேசணும், யார் கூட எல்லையோட வைக்கணும், யாருக்காக ஓடணும், யாருக்காக நிற்கணும், எல்லாமே தெளிவாக இருக்குது. இந்த தெளிவு தான் உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வருது. சில மேஷ ராசிக்காரங்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். அது நீங்கள் தவறு செஞ்சதுக்காக இருக்காது, உறவை காப்பாற்றணும்னு. ஆனால் சிலருக்கு மன்னிப்பு கேட்க வருவாங்க. அப்போது நீங்கள் எடுக்கிற முடிவு உங்கள் எதிர்காலத்தையே தீர்மானிக்கும். அந்த முடிவு அப்படிங்கிறது அவசரமாக இருக்கக்கூடாது. காதல் விஷயத்தில் மனசு அப்படிங்கிறது மெதுவாக திறக்க ஆரம்பிக்கும். உங்களை தேடி வரக்கூடிய உறவு கண்டிப்பாக உங்களுக்கு உண்மையாக மட்டும்தான் இருக்கும். அதை இருந்தாலும் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பீங்க, நம்பலாமா வேண்டாமாங்கிற மாதிரி யோசிப்பீங்க. அந்த உறவு உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கூடயே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.